ஆனால் இன்னொரு 10,000 நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் நம்மளோட ரோலானோட செயின் ஸ்ப்ராக்கெட்டு. ஒரு 5 mmக்கு வந்து அந்த கிரீஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. மாற்றிட்டு அந்த பேரிங் சரியில்லைன்னா பேரிங் சேஞ்ச் பண்ணோம். ஸோ சேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராஸ் செயினில் வந்து லிங்க். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா June 10th. இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி தான் வந்துட்டு ரைடு கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக ரைடு வந்து டே ரைடு கிடையாது, இது நைட் ரைடு. ஓகேவா? இன்றைக்கி வந்து இப்போ நம்ம மெயினாக இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய எக்ஸ்பல்ஸில் அந்த மொபைல் ஃபோன் ஹோல்டர் இருக்குல்ல, அது வந்து வயர் கனெக்ஷன் வந்து ஜாயின்ஸில் இல்லை. இப்போ அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் தான் இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது, எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி. இப்போ வாங்க டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு கரெக்டாக டயரும் செயின் ஸ்ப்ராக்கெட்டும் வந்து கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. அந்த டயரும் செயின் ஸ்ப்ராக்கெட் வச்சு நம்ம இன்னொரு கண்டிப்பாக வந்து டயரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 4,000 கிலோமீட்டர் 5,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. ஆனால் ஹைவேஸில் போனோன்னா எனி டைம் எந்த ரிஸ்க்கும் ஆகலாம். ஏன்னா தார் ஈட்டுக்கும் அதுக்கும் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து இந்த ட்ரிப்புக்கு வந்து டயரை சேஞ்ச் பண்ணிட்டேன். வெறும் லோக்கலில் யூஸ் பண்ணுற வரைக்கும் அதனால தான் நான் டயரே சேஞ்ச் பண்ணல, செயின் ஸ்ப்ராக்கெட்டும் சேஞ்ச் பண்ணல. செயின் ஸ்ப்ராக்கெட் எனக்கு தெரிஞ்சு சாலிடாக ஒரு 10,000 ஓடும். இன்னும் ஸ்டாக்கில் இருக்குது 30,000 40,000 வரைக்கும் ஈஸியாக ஓடும் இன்னும். ஏன்னா அந்த டூத்லாம் பார்த்திங்கன்னா திக்னஸ் நல்லாவே இருக்குது. அதாவது ஸ்டாக்கில் ஒரிஜினலில் வர்றது வந்து ரொம்ப தடியாக இருக்கும். இது வந்து ஒரு 70% தேஞ்சிருக்கு. ஆனால் இன்னொரு 10,000 நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ட்ரிப்புன்னு போகிறனால தான் வந்துட்டு இமீடியட்டாக அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் இப்போ மாற்றுறேன். இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோலானில் வந்து பிராஸ் செயின் தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு அந்த பழைய செயினில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைவேல போக சொல்ல என்ன ஆகும்னா, ஏன்னா இப்போது 30,000 ஓடி இருக்குல்ல, ஹைவேல போக சொல்ல நமக்கு என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரம் நல்லா ஓடும். அதுக்கப்புறம் வந்து டக் 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 டக்குன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மண்ணெலாம் ஏறிச்சுன்னா அப்படியே சீக்கிரமாக வந்து சவுண்டு ஓவராக வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்துட்டு அந்த புது ஸ்ப்ராக்கெட் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி அந்த டேம்பர் ரப்பரும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி செயின் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ண சொல்ல டேம்பர் ரப்பர் சேஞ்ச் பண்ணுறது நல்லது. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மொபைல் ஹோல்டர் தாங்க மாட்டணும். இது ஆக்சுவலாக வந்து இந்த கருப்பு கலர் கிளிப் மாதிரி இருக்குல்ல, இது வந்து அந்த மேட் டாக் லைட்டு வர சொல்ல வந்தது. நம்மளது ஆக்சுவலாக வந்து இது இருக்குது பாருங்கள், இது வந்து அறுந்து போய், ஏன்னா ரொம்ப மாதமாக வந்து நம்ம வந்து மொபைல் ஹோல்டரே நம்ம யூஸ் பண்ணல. இதில் இந்த வாட்டி வந்து இப்போ இதை கனெக்ஷனை வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதை மாட்டணும். இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் டேம்பர் ரப்பர். ஸோ இந்த ரப்பரு ஸ்ப்ராக்கெட் ரப்பரு, இதுதான் நம்மளோட ரோலானோட செயின் ஸ்ப்ராக்கெட்டு. ஸ்டாக் சைஸ் தான். ஃப்ரண்ட்டில் 13, பேக்கில் வந்து 33 ஏதோ சம்திங் ஏதோ பார்த்தேனே, மறந்துட்டு. சரி, ஓகே. இது வந்து அந்த ஸ்டாக் சைஸ் தான், வேறு எதுவும் நான் ஆல்ட்ரனேஷன் எதுவும் பண்ணலை. அப்புறம் நம்ம டூல்ஸ் எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதை மாட்டி முடிச்சிட போகிறேன். மாட்டி முடிச்சுட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் மாட்ட சொல்ல உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டு ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கப்பை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் அதையும் லூஸ் பண்ணணும். புது செயினை வந்து இந்த பழைய செயின் வழியாக தான் அப்படியே ரோல் பண்ணி எடுத்துன்னு வரப்போம். இல்லைனா நம்ம அங்கேருந்து இங்கே ரோல் பண்ணுறதுக்குள்ளே செயினில் வந்து இந்த உள்ளே இருக்கிற மண்ணெலாம் நிறையா வந்து மண் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த கப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வேலையாக ப்ராசஸ் அப்படியே காட்டுறேன். ஓகே. உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு 5 mmக்கு வந்து அந்த கிரீஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபுல்லாக மண் இருக்குது. இப்போ இதை பெட்ரோல் போட்டு இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். அதே மாதிரி இந்த உள்ளே இருக்கிற இதையும் கழட்டிட்டு இதையும் ஃபுல்லாக வந்து பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் புது ஸ்ப்ராக்கெட்டை ஏற்றணும். ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்தது பின்னாடி வீலை ஃபஸ்ட்டு கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக் வீலை ரிமூவ் பண்ணியாச்சு. பின்னாடி வந்து அந்த ஸ்ப்ராக்கெட்டோட பேரிங் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் டேம்பர் ரப்பர் மாற்றணும். மாற்றிட்டு அந்த பேரிங் சரியில்லைன்னா பேரிங் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பின்னாடி வீலில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணிட்டு அந்த இதை புது ஸ்ப்ராக்கெட் மாட்டிடலாம். ஓகே.
ஸ்ப்ராக்கெட் பேரிங் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஸ்ப்ராக்கெட் பேரிங் மாற்ற தேவையில்ல. நம்மளோட புது டேம்பர் ரப்பர். ஸோ இதை போட்டுட்டு வந்து பின்னாடி ஸ்ப்ராக்கெட் மட்டும் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடலாம். நம்மளோட ரோலான் கிராஸ் செயின் ஸ்ப்ராக்கெட். ஓகே ரைட். ஸ்ப்ராக்கெட் டைட் வைக்க சொல்ல ஆப்போசிட் இப்படி தான் டைட் வைக்கணும். ஒரே இதில் இங்கே இப்படி லைனாக டைட் எடுத்துன்னு போனீங்கன்னா அது சரியாக உட்காராது. ஸோ ஆப்போசிட் போட்டிங்கன்னா பக்காவாக உட்காந்துக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து செயினை கழட்டிட்டு புது செயினை அப்படியே ரன் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் புது ஸ்ப்ராக்கெட் போட்டுட்டு ரன் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு பெட்ரோல் ஊற்றி ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக இங்கே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு புது ஸ்ப்ராக்கெட் போட போகிறோம். அது போட்டுட்டு, ஆனால் இந்த செயினை வந்து இப்போதைக்கு வந்து வெளியே ரிமூவ் பண்ணுற தேவையில்லை. இந்த செயினை வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா புது செயினை வந்து அந்த லிங்க்கில் கனெக்ட் பண்ணி அப்படியே இது வழியாக சுற்றிட்டோன்னா ஈஸியாக வந்துடும். இல்லைனா போட்டு செயினை வந்து அந்த ஸ்டே வழியாக அப்படியே தேய்ச்சி எடுத்துன்னு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது பாருங்க, எல்லாம் வளைஞ்சி இருக்குது, தெரியுதா? எல்லாமே பெண்ட் ஆயிடுச்சு. ரைட், இப்போ பெட்ரோல் ஊற்றி வாஷ் பண்ணுறது தான் நம்ம வேலை. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு மாட்ட சொல்ல அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே வந்து எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த இதை பார்த்தாலே தெரியும், இதில் எவ்வளோ க்ரீஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் யூனிட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த செயின் ரன் ஆகிற இந்த பிளாஸ்டிக் ஒன்று இருக்கும்ல, அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புது ஸ்ப்ராக்கெட் எடுத்து ஃப்ரண்ட்டு சின்ன ஸ்ப்ராக்கெட்டை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு சின்ன ஸ்ப்ராக்கெட் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செயினை வந்து இது வழியாக அப்படியே ரன் பண்ணிட வேண்டியதான், இந்த பழைய செயின் வழியாக. ஓகே, ஏய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. என்ன தலையை தூக்கி பாக்கா? அதான் ஸோ சேட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராஸ் செயினில் வந்து லிங்க் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த யூனிட் எல்லாத்தையும் கலட்டணும். இப்போ எனக்கு டபுள் வேலை ஆயிடுச்சுங்க. இல்லைனா வந்து இதை கட் பண்ணி இதில் ஒரு லிங்க் தான் ஜாயின் பண்ணணும். சரி, நம்ம என்ன ஆப்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செயினை வந்து லிங்க்கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஒரு லிங்க்கை கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம புது லிங்க்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். புது லிங்க் வந்து நம்மளுக்கு பிராஸில் கிடைக்கல, ரோலானில் பிராஸில் கிடைக்கல. பட் ஆனால் இது ரோலான் தான். இந்த இது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ செயினை வந்து இங்கேருந்து ரன் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுத்துடலாம். ஓகே, இப்போ பழைய செயினும் புது செயினும் இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் வச்சு அப்படியே நம்ம ரோல் பண்ணோன்னா அழகாக ஓடி வந்துடுவார்.
அவ்வளோதாங்க, ரோல் பண்ணியாச்சு. இவரத்துக்கு விவரம் கட்டுறோம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டில் லைட்டாக துடைக்கணும், ஏன்னா பழைய செயினோட அழுக்கு கொஞ்சோண்டு இருக்குது, அது லைட்டாக துடைச்சிட்டு லிங்கை மாட்டியாச்சுன்னா ஒர்க் முடிஞ்சிச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்கிட்டு வந்த லிங்கை மாட்டிடுவோம். இந்த லிங்கை மாட்டியாச்சுன்னா எனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சுங்க. எந்த வேலை செஞ்சாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு வில்லங்க வச்சுருதுங்க வண்டியில். ஏன்டா இவ்வளோ நாள் என்ன எடுக்கல, நில்றா உனக்கு பாடுற ஆப் வச்சுட்டே இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. தம்பி, ட்ரிப்பு ஒழுங்காக போயிட்டு வரணுன்னா இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணணுமா? ஓகே, கரெக்டாக எட்டிடு. ஓகே, அதுக்கப்புறம் 2 ஓரிங்க போடணும். ஓகே, இப்போ வந்து வீல் அட்ஜஸ்ட் பண்ணணும். வீல் அட்ஜஸ்ட் பண்ணி செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த கப்பு இன்னும் நான் துடைக்கல, ஏன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த கப்பை துடைச்சிக்கலான்னு இருக்கேன். இந்த கப்பை துடைச்சிட்டு இதை மாட்டியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. இன்னும் இந்த ஃப்ரண்ட்டு, இந்த வீலு இதெல்லாம் டைட் வச்சிட்டோன்னா கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வேலை மட்டும்தான். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியாச்சுன்னா ஒர்க் ஓவருங்க. அடுத்தது வண்டிக்கு போய்ட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு வண்டியை வந்து உள்ளே ஏற்றி லக்கேஜெலாம் பேக் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வச்சுருக்கேன். எப்படியும் ட்ரிப்போட டெஸ்டினேஷன் இன்றைக்கி நைட் கிளம்பிட்டு நாளைக்கு மார்னிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி செயின் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா புது செயினில் வந்து ஒரு 500-1000 கிலோமீட்டருக்குள்ளே இமிடியேட்டாக லூஸ் ஆகும் செயின். அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வச்சிட்டோன்னா நாளைக்கு வந்து மீதி வேலையை பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல வந்துட்டு இந்த நெட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மெயின் வீல் நெட்டை வந்து நீங்கள் டைட் வைக்க சொல்ல என்ன பண்ணணும்னா செயினை கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். ஓகே, அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் டைட் வைக்கணும். ஏன்னா வந்துட்டு செயின் வந்து நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம மெயின் வீல் நெட்டை வந்து நம்ம டைட் வைக்க சொல்ல செயின் ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் ஆகும். அதுக்காக தான் கொஞ்சம் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம டைட் வச்சோன்னா அந்த பிரச்சனை இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பை வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி 90%-95% க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை மாட்டியாச்சுன்னா வண்டியோட ஒர்க்கு முடிஞ்சிச்சுங்க. உள்ளப்படா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் வண்டி செயின் வேலையும் முடிச்சாச்சு. ஸோ வண்டி வந்து இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அந்த லிங்க்கு தாங்க நான் அதை கவனிக்காமல் இருந்தனால தான் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து புது லிங்க் போட்டாச்சு, செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பக்காவாக முடிஞ்சிச்சு. ட்ரிப்பில் வந்து ஒரு 1000 கிலோமீட்ரு, ஒரு 500லேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர்கிட்ட ரீச் ஆகணுன்னே ஒரு வாட்டி செயின் அட்ஜஸ்ட் பண்ணுற வேண்டியது தான். ஆனால் லூப் அடிக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ அவங்க அப்ளை பண்ணியிருக்க அந்த ஒயிட் கலரில் ஒரு க்ரீஸ் பேஸ்ட் மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு 2000 கிலோமீட்டருக்கு வரும். இன்கேஸ் ரொம்ப மழை பெஞ்சு அந்த மாதிரி ஆச்சுன்னா மட்டும் தான் நம்ம செயின் க்ளீன் பண்ணிட்டு லூப் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. அவ்வளோதாங்க, ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ டைம் வந்து ஒரு 3:10 ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு ஒரு 6 o'clock கம்ப்ளீட்டாக லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வண்டியை உள்ளே ஏற்றிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட போகிறேன். முடிச்சுட்டு ஒரு 3 to 4 hours ஒரு தூக்கத்தை போட்டு நைட்டு 10 o'clock கிளம்ப வேண்டியதாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்துல ஆள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you in another video soon. Bye bye, take care my dear lovely friends, bye.